إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, சூரத்து ஆலு இம்ரானுடைய கடைசி ஆயாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எழுந்ததும் ஓதியிருக்கிறார்கள். இந்த ஆயாக்களின் விளக்கத்தை தான் நாம் இன்றைய வகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னர் சூரத்து ஆல் இம்ரான் என்று அழைக்கப்படுகிற சூரா அல் குர்ஆனிலே மிகப்பெரிய சூறாக்களிலே ஒன்று. அதற்கென தனிச்சிறப்புகள் இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த சூறாவை ஆல் இம்ரான் சூரா என்று பெயர் சொல்லி இருக்கிறார்கள். நவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யுத்தா பில் குர்ஆனி யௌமல் கியாமத்தி வ அஹ்லிஹி அல்லதீன கானூ யஅமலூன பிஹி. மறுமை நாளையிலே குர்ஆன் கொண்டு வரப்படும். குர்ஆனுக்கு உரியவர்கள் வாஹ்லிஹி அவர்களும் அழைத்து விடப்படுவார்கள். யார் குர்ஆனுக்குரியவர்கள்? அல்லதீன கானூ யஅமலூன பிஹி, அந்த குர்ஆனை கொண்டு அமல் செய்யக்கூடியவர்கள், குர்ஆனை விளங்கி அதை எடுத்து நடக்கக்கூடியவர்கள், குர்ஆனை தொழுகையிலே, இரவு தொழுகையிலே, ஏனைய நேரங்களிலே ஓதுகின்றவர்கள், குர்ஆனை கொண்டு அமல் செய்கின்றவர்கள் நாளை மறுமை நாளையிலே அழைத்து வரப்படுவார்கள். தகுதுமுஹு சூரத்துல் பக்ரதி வ ஆலி இம்ரான். இந்த குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவும் ஆல் இம்ரான் சூராவும் முன்னிலையில் இருக்கும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். وضرب لهما رسول الله صلى الله عليه وسلم ثلاثة أمثال ما نسيتهن بعد. நபி அவர்கள் இந்த இரு சூறாக்களுக்கும் மூன்று உதாரணங்களை சொன்னார்கள், அவற்றை இதுவரை நான் மறக்கவில்லை என்று நவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். பிறகு அந்த மூன்று உதாரணங்களையும் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த இரண்டு சூறாக்களையும் நபி அவர்கள் மூன்று வார்த்தைகளை வைத்து வர்ணித்திருக்கிறார்கள். அதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள். கஅன்னஹுமா கமாமதான். அந்த இரண்டு சூறாக்களும் மறுமை நாளையிலே எப்படி இருக்கும் என்றால், இரண்டு மேகங்களை போன்று இருக்கும். அவு துல்லதானி சௌதாவானி பைனஹுமா ஷர்க். அல்லது இரண்டு நிழல் தரக்கூடிய மேகம் போன்று, ஏதோ நிழல் தரக்கூடிய குடை போன்று, மேகம் போன்று, இவ்வாறான அமைப்பிலே அந்த இரண்டு சூறாக்களும் இருக்கும். அந்த இரண்டு சூறாக்களுக்கும் மத்தியிலே ஒளி இருக்கும் என்றும் நவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இதே மாதிரி அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறார்கள். அவர்கள் கயாயத்தானி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அதுவும் அதே அர்த்தம்தான். அவு கஅன்னஹுமா ஹிஸ்கானி. அல்லது அவை இரண்டும் இரண்டு பறவை கூட்டங்களை போன்றிருக்கும். மின் தொய்ரின் சாஃப். அணிவகுத்து நிற்கிற, வரிசையாக நிற்கிற, படர்ந்த இரண்டு பறவை கூட்டங்களை போன்று அந்த இரண்டு சூறாக்களும் இருக்கும். என்ன செய்யும் அந்த இரண்டு சூறாக்களும்? துஹாஜானி அன் சாஹிபிஹிமா. அதற்கு உரியவர்கள், சூரத்துல் பக்ராவுக்குரியவர்கள், சூரத்து ஆல் இம்ரானுக்குரியவர்களை அந்த இரு சூறாக்களும் அவர்களுக்காக வாதாடும். இது சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். எனவே சூரத்து ஆல் இம்ரான் நபி அவர்கள் பேர் சொல்லியிருக்கிறார்கள் அந்த சூறாவுக்கு ஆல் இம்ரான் என்று. இந்த சூறா மறுமையிலே எல்லா சூறாக்களுக்கும் முன்னால் குர்ஆனிலே முன்னிலையிலே இருக்கக்கூடிய சூறா. அதே போன்று இந்த சூறாவை ஓதுகின்றவர்களுக்கு, அமல் செய்கிறவர்களுக்கு இந்த சூறா மறுமையிலே சிபாரிசு செய்யும், அவர்களுக்காக வாதாடும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அபு உமாமா, இது சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிற ஹதீஸ். அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே அதுவும் சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. நபி அவர்கள் சொல்வதை அவர்களும் கேட்டிருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இக்ரஉல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள். ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபிஅன் லி அஸ்ஹாபி. அது மறுமை நாளையிலே அதை ஓதுபவர்களுக்கு, அதற்குரியவர்களுக்கு அது சிபாரிசு செய்யக்கூடியதாக வரும். இக்ரஉ ஸஹ்ராவைன்.
ஜஹ்ராவைன் ஜஹ்ராவான் என்று இந்த 2 சூறாக்களை நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அல் பக்கரத வ சூரத ஆலி இம்ரான். பக்ராவையும் சூரத்து ஆல இம்ரானையும் நீங்கள் ஓதுங்கள். இந்த 2யும் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜஹ்ராவான். ஜஹ்ராவான் என்றால் என்ன? ஒளி தரக்கூடியது, ஒளிமயமானது, பிரகாசமானது, பிரகாசத்தை ஏற்படுத்தக்கூடியது. فإنهما تأتيان يوم القيامة كأنهما غمامتان. அதாவது அபூ உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஏற்கனவே நவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதைப் போன்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை இவ்வாறு வர்ணித்தார்கள் என்று. பிறகு நபி அவர்கள் சொல்கிறார்கள், இக்ரவு சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள். ஃபைன் அஹதஹா பரக்க, அதனை எடுத்துக்கொள்வது பரக்காருள் வலம். ஒத்தர்குஹா ஹஸ்ரா, அதனை விடுவது கைசேதம். வலா யஸ்ததியுஹல் பத்தாலா, பாத்திலானவர்கள், அசத்தியவாதிகள் அதனை எதுவும் செய்ய முடியாது என்று சொல்கிறார்கள். அதே போன்று இந்த சூறாவுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு தான், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கான ரஜுலு இதா கரஅ அல் பக்ரத வ ஆல இம்ரான ஜத்த ஃபீனா. எங்களிலே ஒருவர் சூரத்துல் பக்ராவையும் ஆல இம்ரானையும் ஓதிவிட்டால், அதனை மரணம் செய்துவிட்டால், அதனை அவர்கள் கற்றுக்கொண்டு விட்டால், அவர்கள் எங்களிலே ஒரு பெரிய ஒருவராக கருதப்படுவார், முக்கியமான ஒருவராக கருதப்படுவார் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இது அஹ்மதிலே இன்னும் பல கிரந்தங்களிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய பலமான செய்தி. இந்த சூரா நபி அவர்களுடைய மதீனா வாழ்க்கையிலே ஹிஜ்ராவுக்கு பிறகு இறக்கியுள்ளப்பட்ட ஒரு மதனி சூரா. இந்த சூறாவிலே பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. 200 ஆயாக்கள் இருக்கக்கூடிய ஒரு சூறா. பல நோக்கங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு சூறா. நாம் இதனுடைய இறுதி ஆயாக்களைத்தான் பார்க்க இருக்கிறோம். இறுதி ஆயாக்களை நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுலே தூங்கி எழுந்து தஹஜ்ஜுத் தொழுகைக்கு முன்னர் இதனை ஓதி இருக்கிறார்கள். தூங்கி எழுந்ததும் உட்கார்ந்து தன்னுடைய முகத்தில் இருக்கும் தூக்கத்தை தடவிவிட்டு, தூக்கத்துடைய அடையாளங்களை தடவிவிட்டு, பிறகு வானத்தை நோக்கி இந்த சூறாவின் இறுதி 10 ஆயாக்களை ஓதினார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் புகாரி, முஸ்லிம் போன்ற பல கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சில அறிவிப்புகளிலே இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் என்பதிலிருந்து ஓதினார்கள் என்று இருக்கிறது. நாங்கள் இப்போது அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு ஆயாவிலிருந்து பார்க்கலாம். அதாவது 189வது ஆயாவிலிருந்து விளக்கங்களை பார்ப்போம். இன்றைய வகுப்பிலே இந்த இறுதி ஆயாக்கள் முழுமையாக பார்க்க முடியாது. 195வது ஆயா வரையில உள்ள விளக்கங்களை பார்க்கலாம். 189லிருந்து 195வது ஆயா வரையில் உள்ள விளக்கங்களை பார்ப்போம். அல்லாஹ் சொல்கின்றான், வலில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் வஹுவ வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹுக்கே உரியது முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களினதும் பூமியினதும் ஆட்சி அதிகாரம். வஹுவ வல்லாஹு அல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், யாவற்றின் மீதும் ஆற்றலுள்ளவன், சக்தியுள்ளவன். இந்த ஆயா என்ன சொல்கிறது? அல்லாஹு தஆலாவுக்கு தான் அனைத்தும் சொந்தமானது. வானங்களும் பூமியும் அல்லாஹுக்கு மாத்திரமே சொந்தமான, அல்லாஹுக்கே சொந்தமானது என்று அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கிறான். வானங்களும் வானங்களுடையும் பூமியுடையும் ஆட்சி அல்லாஹுக்குரியதுன்னு சொல்லாமல் அல்லாஹுக்கே உரியது, வலில்லாஹி என்று எது பின்னால் வர வேண்டுமோ அது முற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது வரையறுத்து சொல்லப்படுவது, அரபு மொழியிலே வரையறுத்து சொல்லப்படுகிற ஒரு முறை. அல்லாஹுக்கே உரியது, வேறு யாருக்கும் அதிலே பங்கு கிடையாது. வானங்களும் பூமியும் என்றால் அந்த வானங்களிலும் பூமியிலும் இருக்கின்ற அனைத்தும், வானங்கள் பூமி மட்டுமல்ல, வானங்களும் பூமியும் பிரம்மாண்டமான படைப்பு, அதில் உள்ளவைகள் அனைத்தும் அல்லாஹுக்கு சொந்தமானது. எல்லா படைப்புகளும் அல்லாஹு தாலாவுக்கு சொந்தமானது. இதிலிருந்து நாம் விளங்க வேண்டிய ஒரு விடயம்தான், மனிதன் தனக்கு சொந்தமான
ஒன்றிலே தான் நினைத்தபடி செயல்பட முடியாது. ஏனென்றால் அது அல்லாஹுக்கு சொந்தமானது. இந்த மனிதன் பிறப்பதற்கு முன்னால் இந்த மனிதனை படைத்தவன் அல்லாஹ். அல்லாஹு தாலாவுடைய அல்லாஹ் தான் அவனையும் படைத்திருக்கிறான். அவன் எதை சொந்தமாக வைத்திருக்கிறானோ அதையும் படைத்திருக்கிறான். அவனுடைய உயிரையும் அல்லாஹ் நாடிய நேரத்தில் எடுப்பான். அவனிடம் இருக்கக்கூடிய சொத்தையும் அல்லாஹ் நாடிய நேரத்தில் அளிப்பான். அதிலே அவன் விரும்பியதை செய்வான். மனிதனுக்கு அல்லாஹ் நோயை கொடுக்கலாம், ஆரோக்கியத்தை கொடுக்கலாம், செல்வத்தை கொடுக்கலாம், அவனை ஏழையாக்கலாம். எல்லாமே அல்லாஹுடைய கையிலே தான் இருக்கிறது. எனவே மனிதன் இது அல்லாஹுக்கு சொந்தமானது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அனுமதித்திருக்கிறானோ அந்த முறையிலே தான் அவன் அதனை பயன்படுத்த வேண்டும். அல்லாஹு தாலா அவனுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறான். எனவே பொறுப்பு கொடுத்திருக்கிறார் என்றால் பொறுப்பு கொடுத்தவன் எப்படி அதிலே செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ அதனைத்தான் அவன் கடைபிடிக்க வேண்டுமே தவிர அவன் நினைத்ததையெல்லாம் மனிதனால் செய்ய முடியாது. மனிதன் அவ்வாறு செய்தால் அவன் தண்டனைக்கு உள்ளாவான். தொடர்ந்து அதே ஆயாவிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் யாவற்றின் மீதும் சக்தியுடையவன், ஆற்றலுடையவன். அதன் அர்த்தம் என்ன? அல்லாஹு தாலாவுக்கு எல்லாவற்றின் மீதும் முழுமையான ஆற்றல் இருக்கிறது. அவனிடமிருந்து யாரும் தப்ப முடியாது. அவனுக்கு இயலாத எதுவும் இல்லை. கதீர் மிகவும் ஆற்றலுடையவன். இந்த ஆயாவின் முற்பகுதியிலே அல்லாஹுக்கே வானம் பூமியில் உடைய ஆட்சி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதை அல்லாஹு தாலா இன்னும் உறுதியாக சொல்கிறான். அந்த யாவற்றின் மீதும் அல்லாஹு தாலா ஆற்றலுடையவன். எனவே அல்லாஹு தாலாவுடைய ஆற்றலிலிருந்து எதுவும் தப்பிவிட முடியாது. எதுவுக்கும் அங்கே விதிவிலக்கு என்பது கிடையாது. அல்லாஹு தாலா அனைத்துமே வானம் பூமியில் உள்ள அனைத்துமே ஒன்று கூட ஒரு பொருள் கூட இல்லாமல் அனைத்துக்கும் அல்லாஹு தாலா ஆற்றல் பெற்றவன். அனைத்தையும் அவனால் செய்ய முடியும். ஆனால் எதுவுமே அவனிடமிருந்து தப்பவும் முடியாது. அவனால் இயலாத எதுவும் இல்லை. வேறு எவருக்கும் அல்லாஹு தாலாவிடம் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் கிடையவே கிடையாது. வானம் பூமியில் மட்டுமல்ல, அதல்லாமல் வேறு எதிலும் கூட வானம் பூமி அல்லாஹுக்கு சொந்தமானது, பிரம்மாண்டமான படைப்பு. அதல்லாமல் அதிலே இருக்கின்ற ஒரு விடயத்திலும் கூட அல்லாஹு தாலாவை யாராலும் மிகைக்க முடியாது. அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். இங்கே அல்லாஹு வல்லாஹு வஹுவ என்று சொல்லலாம். அவன் யாவற்றின் மீதும் சக்தி உடையவன். ஆனால் இங்கே அல்லாஹ் யாவற்றின் மீதும் சக்தியுடன் திரும்பவும் அந்த பிரதிபெயர் சொல் பயன்படுத்தாமல் அல்லாஹுடைய பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது எதற்கென்றால் அல்லாஹுடைய இந்த முழுமையான ஆற்றல் அவன் அல்லாஹ் இறைவன் என்பதை ஆழமாக பதிய வைக்கக்கூடியதாக இருக்கிறது என்று மொழிவல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹுடைய ஆட்சி அதிகாரம் வானம் பூமியின் மீது இருக்கிறது. அவன் யாவற்றுக்கும் சக்தியுடையவன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா தொடர்ந்து என்ன சொல்கிறான்? புத்தியுள்ளவர்களுக்கு இந்த வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டிருப்பதிலே இரவு பகல் மாறி மாறி வருவதிலே படிப்பினை இருக்கிறது, அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று சொல்கிறான். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த். நிச்சயமாக வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டிருப்பதிலே அல்லாஹு தாலா வானங்களையும் பூமியையும் அவன் தான் படைத்திருக்கிறான். பதீஉஸ் ஸமாவாத் அல்லாஹ். எந்த ஒரு முன்னுதாரணம் இல்லாமல் அல்லாஹ் தான் ஆரம்பமாக அதனை படைத்தான். அல்லாஹு தாலா வானங்களையும் பூமியை படைத்ததை பற்றி அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சுட்டிக்காட்டியிருக்கிறான். அதை நுணுக்கமாக படைத்திருக்கிறான். அதை கடுமையாக, வலுவாக, திறமையாக, பிரமாண்டமாக, விசாலமாக, அழகாக, ஆச்சரியப்படத்தக்க விடயங்களை அதில் வைத்து அல்லாஹு தாலா அவற்றை படைத்திருக்கிறான். இது போன்ற விடயங்களை அல்லாஹு தாலா பல்வேறு ஆயாக்களிலே சுட்டிக்காட்டியிருக்கிறான். எனவே இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்களையும் பூமியையும் படைத்ததிலும் வஹ்திலாஃபில் லைலி வன்னஹார். இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் லஆயாத். ஆயாத் என்றால் அத்தாட்சிகள். அத்தாட்சிகள் என்றால் அடையாளங்கள். யாருக்கு? லி உலில் அல்பாப். லுப்புள்ளவர்களுக்கு, புத்தியுள்ளவர்களுக்கு. லி உலில் அல்பாப், சிந்திக்கக்கூடியவர்களுக்கு.
என்ன வானங்களிலும் பூமியிலும் என்ன படிப்பினை இருக்கிறது? நிறைய படிப்பினைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். வானங்களையும் பூமியையும் இன்று வரைக்கும் விஞ்ஞானம் வளர்ந்த காலத்திலும் ஆய்வு செய்து முடிக்க முடியவில்லை. பூமியிலே மனிதர்களின் கால்கள் படாத இடங்கள், கண்கள் படாத இடங்கள் நிறைய இருக்கிறன. வானங்களிலே கீழ்வானத்துக்கு கீழே உள்ள பகுதிகளிலும் கூட இன்னும் ஆய்வு செய்தே முடிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு பிரமாண்டமான வானங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறான். அதிலே பல அற்புதங்களை வைத்திருக்கிறான், பல பயன்களை வைத்திருக்கிறான். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இதனால் பல பயன்கள் எங்களுக்கு இருக்கின்றன. சூரியன் விக்கப்பட்டதிலிருந்து இந்த மனிதன் உயிர் வாழ்வதற்கு அது எந்த அளவுக்கு தேவை என்பதை இன்றைய விஞ்ஞானமும் ஏற்றுக்கொள்கிறது. எங்களுக்கு விஞ்ஞானம் ஒன்றும் அடிப்படை அல்ல. அல் குர்ஆனும் சுன்னாவும் தான் அடிப்படை. விஞ்ஞானம் இன்றைக்கு ஒன்றை சொல்லும், நாளைக்கு அதை மாற்றி சொல்லும். அது மாறுபடலாம். ஆனால் அல்லாஹுடைய வார்த்தைகள் மாறுபடாது. என்றாலும் அல்லாஹு தாலா சொல்லியிருக்கக்கூடிய விடயங்களை சரியான விஞ்ஞானம் என்ன செய்கிறது என்று உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறது. நாம் ஆய்வு செய்கிற பொழுது, சிந்திக்கின்ற பொழுது அதனை இன்னும் ஆழமாக அல்லாஹு தாலாவுடைய இந்த படைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தாட்சிகளை, அல்லாஹு தாலா எவ்வளவு பிரமாண்டமான ஒருவன், அல்லாஹு தாலா எவ்வளவு ஆற்றல் மிக்கவன், எவ்வளவு ஞானம் மிக்கவன், எவ்வளவு அறிவுள்ளவன் என்பதை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் படைத்த ஒரு ஆற்றல் மிக்க, ஞானம் மிக்க, அறிவு மிக்க ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதற்கு இந்த வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ளவை அனைத்தும் அடையாளங்களாக, அத்தாட்சிகளாக இருக்கின்றன. இரவும் பகலும் மாறி மாறி வருவதில் உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது என்றும் அல்லாஹு தாலா இங்கே சொல்கிறான். அல்லாஹு தாலா இரவை இரவாகவே முழு வாழ்க்கையும் வைக்கவில்லை, அல்லது பகலாகவே வைக்காமல் இரவையும் பகலையும் மாற்றி மாற்றி வைத்திருக்கிறான். சில காலங்களிலே இரவு நீண்டதாக இருக்கிறது, சில காலங்களிலே சுருங்கியதாக இருக்கிறது. சில இரவுகள், சில பகல்கள் சந்தோஷமாக இருக்கின்றன, சில இரவுகள், சில பகல்கள் சிலருக்கு கவலையாக இருக்கின்றன. இவ்வாறு வாழ்க்கை மாறி மாறி அந்த இரவுலே நடக்கின்ற விடயங்களாக இருக்கலாம், அந்த இரவும் பகலும் மாறுவதாக இருக்கலாம், இரவு பகலை பின்தொடர்வது, பகல் இரவை பின்தொடர்வது, இது போன்ற பல விடயங்களிலே பல அத்தாட்சிகளை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வைத்திருக்கின்றார். ஆனால் இதிலே யார் பயனடைவார்கள்? சிந்திக்கின்றவர்கள். இங்கே சிந்திக்கின்றவர்கள் என்பது வெறுமனே புத்தியுள்ளவர்கள் அல்ல. சிந்தித்து எல்லோரும் புத்தியுள்ளவர்கள் தான். வைத்தியக்காரராக இல்லாதவர்கள், சிந்திக்கின்ற ஆற்றல் உள்ளவர்கள், அவர்கள் எல்லோருக்கும் சிந்தனை இருக்கிறது. ஆனால் இங்கே யார் அதனால் படிப்பினை பெறுவார்கள்? உலுல் அல்பாப். யார்? அதாவது சிந்தித்து செயலாற்றுகின்றவர்கள். அதன் அடிப்படையிலே அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய பண்புகள் என்ன என்பதை புரிந்து கொள்கிறவர்கள். எந்த அளவுக்கு ஒருவருக்கு ஆயாத் அத்தாட்சிகள் தெளிவாக புரிகிறதோ அந்த அளவுக்கு அவருடைய ஈமான் பலமாக இருக்கும். எந்த அளவுக்கு மனிதன் சிந்தித்து செயலாற்ற முயற்சிக்கிறானோ அந்த அளவுக்கு அல்லாஹுவை பற்றியும் அவனுடைய அத்தாட்சிகளை பற்றியும் அவன் அறிவுள்ளவனாக இருப்பான். எனவே இவர் சிந்திக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த அத்தாட்சிகளினால் பயனடைய மாட்டார்கள். உலுல் அல்பாபாக இருப்பவர்கள் தான் பயனடைவார்கள். சிந்திக்காதவர்கள் உலுல் அல்பாபிலே அடங்க மாட்டார்கள். இதனை இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த விடயத்தில் கவனம் எடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் என்பதற்காக இன்ன என்று உறுதிப்படுத்துகிற நிச்சயமாக என்கின்ற வார்த்தை இடைச்சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆயாத் என்பது பல அத்தாட்சிகள், நிறைய அத்தாட்சிகள் என்பது பொருள் தருகிறது. அளவிலும், அதாவது எண்ணிக்கையிலும், அதனுடைய அமைப்பிலும் நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டுவதாக அந்த வார்த்தை பிரயோகம் அமைந்திருப்பதாக மொழி வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதாவது நக்கிரவாக இங்கே அமைந்திருக்கிறது, மாரிஃபாவாக இல்லை, டெஃபினிட்டாக பயன்படுத்தப்படவில்லை. இது தஃஹீம் என்று சொல்வார்கள். அதாவது அதனை பெரிதிப்படுத்தி காட்டுவதற்காக நிறைய அத்தாட்சிகள், அளவிலும், அதாவது எண்ணிக்கையிலும், அதே போன்று அந்த அத்தாட்சிகளுடைய அமைப்பிலும்.
இந்த ஆயாவிலே, இதற்கு முன்னால் உள்ள ஆயாவிலே, அல்லாஹு தாலாவுடைய வல்லமை, ஞானம், இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவனுடைய பண்புகள் பற்றி, அதாவது அல்லாஹுடைய ருபூபியா பேசப்பட்டிருக்கிறது. அல்லாஹுவை பற்றி, அல்லாஹுடைய தௌஹீத் பேசப்பட்டிருக்கிறது. என்ன தௌஹீத்? தௌஹீத் இல்மி, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தௌஹீத், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்கின்ற விடயங்கள் சில பேசப்பட்டிருக்கின்றன. அதை அடுத்து அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? அல்லாஹு தாலாவுடைய தௌஹீது ருபூபியா, தௌஹீத் அமலி. எனவே இதை அறிந்து கொண்ட அடியான், மனிதன் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹுவை மாத்திரம் ஒருமைப்படுத்த வேண்டும், அவனை மாத்திரம் வணங்க வேண்டும், அவனுக்கு அடிமைத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹு தாலா பேசுகிறான். அதாவது அல்லாஹு தாலா உலுல் அல்பாபுக்கு இங்கே அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று சொன்னார். யார் அந்த உலுல் அல்பாபுகள்? அவர்கள் தான் செயல் ரீதியாக அல்லாஹு தாலாவை தௌஹீத் செய்கின்றவர்கள், தௌஹீதுல் உலூஹியாவை நடைமுறைப்படுத்துகின்றவர்கள், அல்லாஹுவை மாத்திரம் வணங்குகின்றவர்கள். இவர்களை பற்றி அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? அடுத்த ஆயாவிலே யார் உலுல் அல்பாப் என்பதை சொல்கிறான். அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வகுஊதன் வஅலா ஜுனூபிஹிம். அவர்கள் அல்லாஹுவை திக்ர் செய்கிறார்கள், ஞாபகப்படுத்துகிறார்கள். எப்படி ஞாபகப்படுத்துகிறார்கள்? அல்லாஹுவை திக்ர் செய்வதென்றால் எப்படி? உள்ளத்தினால் அல்லாஹுவை நினைக்கின்றார்கள், நாவினால் அல்லாஹுவை நினைக்கின்றார்கள். உள்ளத்தினால் அல்லாஹு ரப்புல் ஆலமீனை ஞாபகப்படுத்துகிறார்கள், நாவினால் அல்லாஹுவை ஞாபகப்படுத்து. இதனைத்தான் நாங்கள் திக்ர் என்று சொல்கிறோம். அல்லதீன யذ்குரூன அல்லாஹ், உலுல் அல்பாப் யார்? அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடியவர்கள் எல்லா நிலையிலும். அதை எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? கியாமன், அவர்கள் நின்றவர்களாக, வகுஊதன், உட்கார்ந்தவர்களாக, வஅலா ஜுனூபிஹிம், அவர்களுடைய விலாப்புறங்கள், அதாவது அவர்கள் சாய்ந்தவர்களாக. அவர்கள் எல்லா நிலையிலும் அல்லாஹுவை திக்ர் செய்கிறார்கள் என்பதை அல்லாஹ் தாலா இங்கே சொல்கிறான். அதாவது பெரும்பாலும் மனிதன் நின்ற நிலையிலே இருப்பான், அல்லது உட்கார்ந்திருப்பான், அல்லது சாய்ந்திருப்பான். இந்த எல்லா நிலையிலும் அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய அத்தாட்சிகளை சிந்திக்கின்றவர்களாக, அல்லாஹுவை பற்றி சிந்திக்கின்றவர்களாக இவர்கள் இருப்பார்கள். பொதுவாக மனிதர்கள் பெரும்பாலும் வேலை செய்கிற பொழுது நின்று கொண்டிருப்பார்கள், ஓய்வெடுக்கிற பொழுது உட்கார்ந்து கொண்டு ஓய்வெடுப்பார்கள், அல்லது தூங்குகிற பொழுது, தூங்க நினைக்கிற பொழுது சாய்ந்து கொள்வார்கள். இதுதான் பெரும்பாலான மனிதனின் நிலை. தொழுகையிலும் கூட கியாம் இருக்கிறது இந்த நிலையிலே. அதே போன்று உட்கார்ந்து தொழ முடியும் நோயாளிக்கு, அல்லது கடமை அல்லாத சுண்ணாவான மந்தூபான ஃபரியான தொழுகைகளை உட்கார்ந்து தொழ முடியும். அதுவும் முடியாதவருக்கு சாய்ந்து தொழ முடியும். அவர்களையும் இது குறிக்கும். அதல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நிலையிலே தொழுகைக்கு வெளியிலும் அல்லாஹுவை திக்ர் செய்வதையும் குறிக்கிறது. என்றால் அல்லாஹுவை அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும் என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. தொடர்ந்து இதே ஆயாவில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? وَيَتَفَكَّرُونَ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ. அல்லாஹுவை திக்ர் செய்வார்கள், அதோடு وَيَتَفَكَّرُونَ, சிந்திப்பார்கள். ஃபிக்ர், திக்ர், ஃபிக்ர், சிந்திப்பார்கள். எதிலே? ஃபி ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டதிலே அவர்கள் சிந்திப்பார்கள். சொல்வார்கள், திக்ர் முழுமை பெற வேண்டுமென்றால் ஃபிக்ர் இருக்க வேண்டும், அதாவது சிந்தனை இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹுவை திக்ர் செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அதே போன்று வானங்கள் பூமியில் படைக்கப்பட்டிருப்பதுடைய நோக்கம், இதை பற்றியெல்லாம் அவர்கள் சிந்திப்பார்கள். வானங்கள் பூமி படைக்கப்பட்டதிலே அவர்கள் சிந்தனை செய்வார்கள். அதாவது அவற்றை சிந்தித்து அல்லாஹு தாலாவுடைய வல்லமையை, அல்லாஹுடைய ஞானத்தை, ஆற்றலை புரிந்து கொள்வார்கள். இவை எதுவும் வீணாக படைக்கப்படவில்லை என்பதை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அல்லாஹுடைய பண்புகளை அறிந்து கொள்வார்கள். இப்னு உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு விடயத்தை இங்கே சுட்டி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் படைப்புகளை பற்றி சிந்திக்கின்றவர்களை புகழ்ந்திருக்கிறான். அல்லாஹ் தாலா இங்கே அவர்களை புகழ்கிற விதத்திலே தான் சொல்லியிருக்கிறான், அவர்கள் உலுல் அல்பாப். அதே நேரத்திலே
அல்லாஹுடைய ஷரா மார்க்கத்தை பற்றி சிந்திக்கின்றவர்கள் புகழுக்கு இதைவிட தகுதியானவர்கள். இவர்களே புகழுக்குரியவர்களாக இருந்தால் அல்லாஹுடைய மார்க்கத்தை, ஷராய், அல்லாஹுடைய சட்டங்களை சிந்திக்கின்றவர்கள் இதைவிடவும் மேலானவர்கள் என்று நாம் இதிலிருந்து புரிய முடியும். ஏன் தெரியுமா? அல்லாஹுடைய படைப்புகள் என்பது புலப்படக்கூடிய ஒன்று. ஐம்புலங்களுக்கு உட்படுகின்றவைதான் படைப்புகள். இதனை எல்லா மனிதர்களும் பார்க்க முடியும். ஆனால் அதை விடவும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய இரகசியங்களை புரிந்து கொள்வது, அதில் உள்ள ஞானங்களை சரியாக விளங்கிக் கொள்வது எல்லோராலும் முடியாது. எனவே அதிலே சிந்திப்பது இதைவிடவும் புகழுக்குரிய ஒரு விடயம் என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். வானங்களிலும் பூமியிலும் அது படைக்கப்பட்டிருப்பவற்றிலும் சிந்திப்பது என்பது சுருக்கமாக சொல்லப்பட்டிருந்தாலும் அதில் எங்களுக்கு தெரியும் பல கண்டுபிடிப்புகள் இன்று நாங்கள் பார்க்கின்றோம். பல விசித்திரமான விடயங்களை இன்று ஆய்வுகள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. இவை அனைத்தும் இறைவனை தெரிந்து கொள்வதற்கு, இறைவனுடைய பண்புகளை தெரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். சிலர் இதற்கு விளக்கம் சொல்கிற பொழுது இந்த ஆயாவுக்கு இவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அடிமைத்துவத்தை நாம் வெளிப்படுத்துகிற முறை 3. ஒன்று, உள்ளத்தினால் உண்மை என்று நம்பி அடிமைத்துவத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். உள்ளத்தினால் உண்மைப்படுத்துகிறோம், நம்புகிறோம், கட்டுப்படுகிறோம். அதே போன்று நாவினால் ஏற்றுக்கொள்கிறோம், நாவினால் சொல்லி ஏற்றுக்கொள்கிறோம். அதே போன்று ஏனைய உடல் உறுப்புகளினால் செயல்படுத்துகிறோம். இதெல்லாம் அடிமைத்துவத்தை நாம் அல்லாஹ்வை வணங்குகின்ற முறை, அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துகிற முறை. இங்கே இந்த 3 வகையான அடிமைத்துவமும் வணக்கமும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, எதுகுரூன் அல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். அது நாவோடு சம்பந்தப்படுகிறது, உள்ளத்தோடு சம்பந்தப்படுகிறது. பெரும்பாலும் நாவால் நாம் அல்லாஹ்வை திக்ர் செய்வோம். அடுத்ததாக கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், நிலையிலே உட்கார்ந்து சாய்ந்து கொண்டு என்றெல்லாம் சொல்வது உடல் உறுப்புகளினால் எங்களுடைய இபாதாக்களை வெளிப்படுத்துவதை சுட்டிக்காட்டுவதாக அமைந்திருப்பதாக சொல்கின்றனர். அதேபோன்று வயத்தஃபக்கரோன், சிந்திப்பது, சிந்திக்கிறார்கள். எனவே அது உள்ளத்தோடு சம்பந்தப்படக்கூடிய ஒன்று, சிந்திப்பது. இங்கே 3 இபாதாக்களை வெளிப்படுத்துகிற அந்த 3 வகையும் இங்கே சுருக்கமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக சிலர் விளக்கியிருக்கின்றனர். நாவு திக்ரிலும், உடல் உறுப்புகள் அல்லாஹுக்கு ஷுக்குர் செய்வதிலும், உள்ளம் அல்லாஹுவை பற்றிய சிந்தனையிலும் ஃபிக்ரிலும் இருப்பதை இது குறிப்பதாக சொல்லியிருக்கின்றனர். இவ்வாறு அடியான் செய்கிற பொழுது அவன் தன்னுடைய முழு உடல் உறுப்புகளாலும் முழு பகுதிகளாலும் இறைவனை வணங்குவதிலே, தனது அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துவதிலே ஈடுபடுகின்றான். அதே போன்றுதான் இங்கே அல்லாஹுவை திக்ர் செய்வதை மட்டும் சொல்லாமல் சிந்திப்பதை பற்றியும் சொல்லியிருக்கிறான். எனவே வெறுமனே அல்லாஹுடைய அத்தாட்சிகளை ஒருவர் விளங்கிக் கொள்வதற்கு, படிப்பினை பெறுவதற்கு திக்ர் செய்வது மட்டும் போதாது. அதோடு சேர்ந்து அல்லாஹுடைய அத்தாட்சிகளை நாம் சிந்திக்கவும் வேண்டும். திக்ரும் ஃபிக்ரும் இரண்டும் ஒன்றரை இருக்க வேண்டும் என்று கூட சிலர் இந்த ஆயாவுக்கு விளக்கம் சொல்கிற பொழுது கூறியிருக்கிறார்கள். 191வது ஆயா இன்னும் முடிவடையவில்லை. தொடர்ந்து அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? இவர்கள் உலுல் அல்பாப் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள், சிந்திப்பார்கள். சிந்தித்து என்ன சொல்வார்கள்? சிந்திக்கின்ற பொழுது என்ன சொல்வார்கள்? ரப்பனா, எங்களுடைய ரப்பே, மா ஹலகத ஹாதா, இதனை நீ படைக்கவில்லை. அதாவது இந்த வானம், பூமி, இந்த படைப்புகள் எதனையும் நீ படைக்கவில்லை. பாத்திலன், வீணாக படைக்கவில்லை. எங்களது இரட்சகனே, இதில் எதையும் நீ வீணாக படைக்கவில்லை. சுபஹானக், நீ தூய்மையானவன், நீ எந்த குறையும் இல்லாதவன் என்று நாம் சொல்கிறோம். சுபஹானக், இதன் அர்த்தம் என்ன? இதனை நீ வீணாக படைக்கவில்லை எங்கள் இறைவா என்றால், இதே ஒரு நோக்கத்திற்காக, முக்கியமான ஒரு விடயத்திற்காக படைத்திருக்கிறாய்.
இந்த வாழ்க்கை, இதற்கு பிறகு கேள்வி கணக்கு, மறுமை என்றெல்லாம் இருக்கிறது. ஒருவர் செய்கின்ற செயலுக்கும் அவருடைய செயலுக்கேற்ற பிரதிபலனை நீ கொடுக்க இருக்கிறாய் போன்ற அர்த்தத்திலே தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை வீணாக நீ படைக்கவில்லை. சுபஹானக், நீ தூய்மையானவன். அல்லாஹ் தாலா வேறு ஆயாக்களிடம் சொல்கிறான். சூரத் சாத் 27வது ஆயால சொல்கிறான், وَمَا خَلَقْنَا السَّمَاءَ وَالْأَرْضَ وَمَا بَيْنَهُمَا بَاطِلًا. வானத்தையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்டதையும் நாங்கள் வீணாக படைக்கவில்லை, அர்த்தமில்லாமல் படைக்கவில்லை. ذَلِكَ الظَّنُّ الَّذِينَ كَفَرُوا. அது நிராகரித்தவர்களின் எண்ணம். நாங்கள் வீணாக படைத்திருக்கிறோம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். فَوَيْلٌ لِلَّذِينَ كَفَرُوا مِنَ النَّارِ. நிராகரித்தவர்களுக்கு நரகத்திலிருந்து கேடு இருக்கிறது, அவர்களுக்கு நரகம் இருக்கிறது. அதேபோன்று சூரத்துல் ஹிஜ்ருடைய 85வது ஆயாவில் அல்லாஹ் சொல்கிறான், وَمَا خَلَقْنَا السَّمَاوَاتِ وَالْأَرْضَ وَمَا بَيْنَهُمَا إِلَّا بِالْحَقِّ. வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்டவையும் நாங்கள் ஹக்கை கொண்டு படைத்திருக்கிறோம், உண்மையை கொண்டு படைத்திருக்கிறோம், ஒரு நோக்கத்துக்கு படைத்திருக்கிறோம். وَإِنَّ السَّاعَةَ لَآتِيَةٌ. நிச்சயமாக மறுமை நாள் என்பது வந்தே ஆகும். ஃபஸ்ஃபஹிஸ் ஸஃப்ஹல் ஜமீல். அழகான முறையில் மன்னிப்பீராக நபியே. சுப்ஹானக், நீ தூய்மையானவன். அதாவது நீ தூய்மையானவன், உன்னிடத்தில் எந்த குறையும் இல்லை என்று நாம் சொல்கிறோம் என்பதன் அர்த்தம். எதற்கு? இதனை சிந்திக்கிற பொழுது ஒருவருக்கு புரியும், இது எதுவும் வீணானது அல்ல. காபிர்கள் நினைப்பதைப் போன்று அர்த்தமற்றவை அல்ல. தொடர்ந்து உலுல் அல்பாப் என்ன சொல்வார்கள்? ஃபகீனா அதாபன்னார். எனவே நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றிவிடு. அதாவது என்ன அர்த்தம்? இந்த படைப்புகளை எல்லாம் ஒரு நோக்கத்திற்காக படைத்தவனே, எந்த குறைகளும் அற்ற தூய்மையானவனே, இப்படியான நீ நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றிவிடு. நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றிவிடு என்றால் என்ன அர்த்தம்? நரகத்துக்கு செல்லாமல் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய சாலிஹான அமல்கள் செய்வதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்துவிடு. பாவங்களிலிருந்து தவிர்ந்து வாழ்வதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்துவிடு. எங்களை பாவங்களிலிருந்து உன் அருளால் தவிர்ந்து வாழச் செய். நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றிவிடு என்றால் நரகத்துக்கு செல்லக்கூடிய அமல்களை செய்யாமல் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அமல்களை செய்வதற்கு எங்களுக்கு அனுகூலம் புரிந்துவிடு என்பதுதான் அர்த்தம். இங்கே நாம் விளங்க வேண்டியது என்ன? அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் தான் உலுல் அல்பாப். அவர்கள் கூட துஆ கேட்க வேண்டும், நரகத்திலிருந்து தங்களை பாதுகாக்க வேண்டும் என்று துஆ கேட்பதற்கு தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். சுப்ஹானக ஃபகீனா அதாபன்னார். அதே போன்று இன்னொரு விடயம், அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ கேட்கின்ற பொழுது அல்லாஹு தாலாவுடைய சிஃபாத் பண்புகளை கொண்டு அல்லாஹ்விடத்திலே நாங்கள் வசீலா தேடுவது இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது, கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? சுபஹானக், அல்லாஹ்வை நாம் தூய்மைப்படுத்துகிறோம், அவன் தூய்மையானவன், எந்த குறைகளும் அற்றவன் என்று நாம் அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தி என்ன செய்கிறோம்? அல்லாஹு தாலாவுடைய எல்லா குறைகள் அற்றவன் என்ற ஒரு விடயத்தை சொல்லி, அல்லாஹ் எங்களுக்கு நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு என்று நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். ஏன் நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாக்க சொல்கிறோம்? நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம். நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறோம். அதாவது அல்லாஹ்வை எல்லா நிலையிலும் திக்ர் செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் தாலாவுடைய இந்த வானங்கள் பூமி எல்லாம் வீணாக படைக்கப்படவில்லை, ஒரு நோக்கத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறது என்று சிந்தித்து செயலாற்றக்கூடியவர்கள். அல்லாஹ் தாலா எல்லா குறைகளிலிருந்தும் தூய்மையானவன் என்று சொல்லக்கூடியவர்கள். உலுல் அல்பாப் இந்த பிரார்த்தனையை இன்னும் உருக்கமாக கேட்கிறார்கள். அடுத்த ஆயாவிலே பாருங்கள், தொடர்ந்து என்ன சொல்கிறார்கள்? ரப்பனா, எங்கள் இரட்சகனே, இன்னக மன் துத்ஹிரின் நார, நிச்சயமாக நீ யாரை நரகத்திலே நுழைவிப்பாயோ, ஃபகத் அஹ்ஸைத, அவனை நீ தூரமாக்கி விட்டாய், இழிவுபடுத்தி விட்டாய்.
ஹிஸி என்றால் தூரமாக்குவது, இழிவுபடுத்துவது, அசிங்கப்படுத்துவது. வமா லித்தாலிமீன மின் அன்சார், அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர் எவரும் கிடையாது. இங்கே நரக வேதனையிலிருந்து பாதுகாக்குமாறு கேட்கிறார்கள். பிறகு நரகம் எவ்வளவு கொடூரமானது, ஏன் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டார்கள் என்பதற்கான காரணத்தை சொல்கிறார்கள். நரகம் ஒரு கொடூரமான, மோசமான, கஷ்டமான ஒரு இடம். எனவே இவ்வாறு கேட்கின்ற பொழுது அந்த பிரார்த்தனையின் உருக்கம் இன்னும் ஆழமாக இருக்கிறது. ஏன்? அதனுடைய கடும் தன்மையை சொல்கிற பொழுது அந்த துஆ கேட்கின்றவருடைய இஹ்லாஸ் வெளிப்படுகிறது. அவர் அதிலே யதார்த்தமாகவே கேட்கின்றார் என்றால் நரகம் மிக மோசமானது. எனவே துஆ என்பது இஹ்லாஸ் இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அது ஒரு இபாதா. எனவே அவருடைய முழுமையான இஹ்லாஸை இங்கே ஒரு துஆ கேட்கின்ற ஒருவர் வெளிப்படுத்துகிறார். நீ நரகத்திலே யாரை நுழைக்கிறாயோ அது சாதாரணமான கிடையாது. அவர் இழிவுக்கு உள்ளாகி விடுகிறார். எனவே காரணத்தை சொல்லி கேட்கின்ற பொழுது அந்த துஆ இன்னும் வலுவானதாக அமைகிறது. அதிலே உள்ள கொடூரத்தை சொல்கிற பொழுது அந்த துஆ இன்னும் வலுவானதாக, அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியானதாக ஆகிறது, பூரணப்படுகிறது. வமா லித்தாலிமீன மின் அன்சார், அதாவது அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இல்லை. நரகத்திலே ஒருவர் நுழைகிறார் என்றால் அவர் எப்படி நுழைகிறார்? தான் செய்த அநியாயத்தின் காரணமாக நுழைகிறார். எது? இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது மிகப்பெரிய அநியாயம். அதே போன்றுதான் ஒரு மனிதன் பாவம் செய்தால் அதுவும் தனக்கு தானே அநியாயம் செய்து கொள்வது. ஏனைய பாவங்களையும் அல்லாஹ் என்று சொல்லியிருக்கிறான். இன்னும் பிற மனிதர்களுக்கு, பிற படைப்புகளுக்கு ஒருவர் அநீதி இழைப்பது அதுவும் நரகத்துக்கு நுழைவதற்கான காரணம் அவர்கள் அநியாயக்காரர்களாக இருப்பதுதான். எந்த இடத்திலே வைக்க வேண்டுமோ அந்த இடத்திலே வைக்காமல் அதற்கு மாற்றமாக நடந்தவர்கள் தான் அநியாயக்காரர்கள். எனவே இவர்களுக்கு மறுமை நாளையிலே உதவி செய்பவர்கள் அன்சார் யாரும் இல்லை. அன்சார் என்றால் உதவியாளர்கள். எனவே நரகத்திலே அல்லாஹ் கொடுக்கிற வேதனையிலிருந்து இவர்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. இப்படியான ஒரு நிலையிலிருந்து எங்களை காப்பாற்றுவிடு இறைவா. அதாவது எங்களை அநியாயம் செய்ய வைத்து விடாதே. எங்களை அநியாயக்காரர்களாக நாங்கள் ஆகிவிடக் கூடாது. இந்த உலகத்திலே நாங்கள் நல்லமல்கள் செய்ய வேண்டும். பாவங்களிலிருந்து நாங்கள் தூரமாக இருக்க வேண்டும். அவ்வாறான அநியாயக்காரர்களாக நாங்கள் ஆகிவிட்டோமானால் எங்களுக்கு உதவி செய்பவர்கள் அன்று யாரும் இருக்க மாட்டார்கள். நீ அவர்களை இழிவுபடுத்தி விடுவாய். இங்கே பாருங்கள், ரப்பனா என்று திரும்பவும் சொல்கிறோம். திரும்பவும் உலுல் அல்பாபுகள் சொல்கிறார்கள். ஏன்? அல்லாஹ்விடத்திலே தமது பிரார்த்தனையை இன்னும் உருக்கமாக, ஆழமாக, மேலதிகமாக பணிவை வெளிப்படுத்துவதற்காக இதை தொடர்ந்து இந்த இடங்களில், இந்த துஆக்கள், இந்த இடத்துல வரக்கூடிய துஆக்களில் 5 தடவைகள் ரப்பனா என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாக துஆ கேட்கின்ற பெரும்பாலான இடங்களிலே அல்லாஹ் என்று சொல்வதை விட ரப் என்ற சொல் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்? அல்லாஹ் ரப் ருபூபியாவை குறிக்கிறது. ருபூபியா என்றால் அல்லாஹ் தாலா படைத்தவன். ரப் என்ற சொல் படைப்பாளன், ஆட்சி அதிகாரத்தை கொண்டவன், எங்களுடைய எல்லா காரியங்களையும் திட்டமிடக்கூடியவன், சீர் செய்யக்கூடியவன். எனவே இப்படியான எங்களுடைய எஜமான். எனவே நாங்கள் எங்களுடைய எஜமான் என்பதை நீதான் எங்களுக்கு எங்கள் காரியங்களை சீர் செய்து தர வேண்டும். உன்னிடத்தில் தான் முழு அதிகாரம் இருக்கிறது. நீ படைப்பாளன், திட்டமிடுகிறவன் என்பதை நாம் அந்த இடத்திலே அல்லாஹ் எங்கள் மீது அல்லாஹ்வின் இரக்கத்தை வேண்டுகின்ற நோக்கத்திலே அந்த ரப் என்ற வார்த்தை அதிகமாக துஆவிலே பயன்படுத்துகிறோம். அதனால்தான் அல்லாஹ் என்ற வார்த்தை ரப் என்ற வார்த்தை விட உயர்ந்ததாக இருந்தாலும் இந்த இடத்திலே கருத்தை கவனித்து ரப் என்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது துஆக்களிலே. அதே போன்று நீ ரப், நான் உன்னுடைய அடிமை என்பதை அது வெளிப்படுத்துகிறது. நீதான் எனக்கு இரக்கம் காட்ட வேண்டும். உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை. நீதான் என்னுடைய எஜமான்.
அதே போன்று ரப்பி அல்லது இங்கே ரப்பனா எங்கள் ரப்பே என்று இன்னும் எங்களையும் இணைத்து சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை வேண்டி நிற்கிறோம். திரும்ப திரும்ப நாம் துஆ கேட்பது அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக அமையும். அதேபோன்று அல்லாஹ்விடத்திலே நாம் திரும்ப திரும்ப ரப்பனா என்று 5 முறை இந்த இடங்களிலே சொல்லியிருப்பது அல்லாஹ் தஆலாவுடைய அன்பை தேடுவதாக துஆவிலே நாங்கள் உருக்கமாக துஆ கேட்பதாக அமைகிறது. நிச்சயமாக இது எதை காட்டுகிறது? இங்கே சொல்லப்படுகிற விடயம் உறுதியான ஒரு விடயம். நரகத்துக்கு சிலரை இறைவன் நுழைவிப்பான். அதுவும் பயங்கரமான ஒரு விடயம் என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு உறுதிப்படுத்துகிற வார்த்தை நிச்சயமா என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நிச்சயமா அதிலே நீ யாரை நுழைவிப்பாய் என்று சொல்லவில்லை. நிச்சயமாக நரகத்தில் திரும்பவும் நரகம் என்ற வார்த்தை இங்கே கொண்டு வரப்படுகிறது. துதுகிலின் நார் என்றால் அதனுடைய பயங்கரத்தை தெளிவுபடுத்துவதற்காக. துதுகில் அதிலே நீ நுழைவிப்பாய். யாரை நுழைவிக்கிறாயோ, நுழைவித்தல் என்பது சாதாரணமாக நுழைவதைப் போலதல்ல. அதுவும் கடும் தன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியும் குர்ஆன் கூட வேறு இடங்களிலே இவ்வாறு நரகவாதிகள் நரகத்துக்கு நுழைவிக்கப்படுவார்கள் என்பதை சொல்கிறது. அஹ்ஸைத யாரை நுழைவிக்கிறாய் நீ அவனை இழிவுபடுத்தி விட்டாய். எனவே உடலில் கிடைக்கிற தண்டனை வேறு, அதேபோன்று மனரீதியான தண்டனை அதைவிட மோசமாக இருக்கும். அஹ்ஸைத்து அவனை நீ இழிவுபடுத்தி விட்டாய், தூரமாக்கி விட்டாய். அதைவிட மோசமான நிலை வமாலி தாலிமீன மின் அன்சார். அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு என்று கூட சொல்லாமல் அந்த இடத்திலே யாரை நீ நுழைவிக்கிறாயோ அப்படியானவருக்கு உதவியாளர் யாரும் இல்லைன்னு சொல்லாமல் அநியாயக்கார காரணம் அவர் நரகத்துக்கு நுழைந்ததுக்கான காரணத்தை தெளிவுபடுத்துகிறான். வமாலி தாலிமீன மின் அன்சார். அநியாயக்காரர்களுக்கு அன்று உதவுகின்றவர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள். இந்த இழிவு எந்த அளவுக்கு மோசமான இழிவு என்பதை இந்த வார்த்தை சொல்கிறது. தொடர்ந்து உலுல் அல்பாப் என்ன கேட்பார்கள்? ரப்பனா எங்கள் இரட்சகனே, இன்னனா சமிஅனா நிச்சயமாக நாம் சமிஅனா செவிமடுத்தோம், முனாதியன் ஒரு அழைப்பாளரை. யார் அந்த அழைப்பாளர்? அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிச்சயமாக நாம் ஒரு அழைப்பாளரை செவிமடுத்தோம். யுனாதி அவர் அழைத்தார், அழைக்கக்கூடியவராக இருந்தார். லில் ஈமான் ஈமானின் பக்கம், விசுவாசம் கொள்வதின் பக்கம் அழைக்கக்கூடியவராக ஒரு அழைப்பாளரை நாம் செவிமடுத்தோம் எங்கள் இறைவா. அவர் என்ன சொன்னார்? எப்படி அழைத்தார்? அன் ஆமினு பிரப்பிக்கும், நீங்கள் உங்களுடைய ரப்பை ஈமான் கொள்ளுங்கள் என்று அழைத்தார்கள். அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளரை நாங்கள் செவிமடுத்து நாம் என்ன செய்தோம்? ஃபஆமன்னா பிஹி, உடனே நாம் அவரை ஈமான் கொண்டு விட்டோம். ஃபஆமன்னா பிஹி, ஃப என்றால் அடுத்ததாக உடனே நடக்கக்கூடியது. நாம் அதிலே பின்வாங்கவில்லை. அவசரமாக நாம் பதிலளித்து விட்டோம். ஃபஆமன்னா, அவர் எங்களை அழைத்தார். அல்லாஹ்வுடைய தூதர், உங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள். சஹாபாக்கள் பதிலளித்தார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய பணியை செய்யக்கூடியவர்கள் மற்றவர்களை ஈமானை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அடிப்படை அல்லாஹ்வுடைய தூதர். இப்போது ஈமான் கொள்பவர்களும் இதிலே அடங்குவார்கள். அந்த அழைப்புக்கு நாம் பதிலளித்தோம். ஆமன்னா நாம் ஈமான் கொண்டோம். ரப்பனா எங்கள் இறைவா, எங்கள் இரட்சகனே, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். அதாவது சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம், அதற்கு கட்டுப்பட்டு விட்டோம். ஃபக்ஃபிர் லனா எங்கள் இரட்சகனே, ஃபக்ஃபிர் லனா துனூபனா எங்கள் பாவங்களை மறைப்பாயாக, அதற்காக எங்களை குற்றம் பிடிக்காமல் விட்டுவிடுவாயாக. ஏன்? நாங்கள் உன்னை ஈமான் கொண்டிருக்கிறோம், உன்னுடைய நபியை பின்பற்றிவிட்டோம், அழைப்பாளருடைய அழைப்புக்கு பதில் சொல்லிவிட்டோம். நாங்கள் ஈமான் கொண்டோம். எங்களுடைய ஈமானின் காரணமாக, நாங்கள் நபியை பின்பற்றியதன் காரணமாக. ஃபக்ஃபிர், கஃபரா என்றால் குற்றங்களை மறைப்பது. துனூப் எங்களுடைய பாவங்களை, துனூப் எங்களுடைய பாவங்களை எங்களுக்காக நீ மறைத்து விடுவாயாக, அதாவது அதற்காக குற்றம் பிடிக்காமல் விட்டு விடுவாயாக. இங்கே எங்களுடைய அமலை வைத்து நாம் அல்லாஹ்விடத்திலே வசீலா தேடுகிறோம். அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய அமலை காரணமாக காட்டி
எங்களை அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ கேட்கின்றோம். வகஃபிர் அன்னா சய்யிஆத்தினா, எங்களுடைய தவறுகளை எங்களை விட்டும் அழித்து விடுவாயாக. ஏன்? நன்மைகள் பாவங்களை இல்லாமல் செய்துவிடும். நாங்கள் நன்மை செய்து விட்டோம், கட்டுப்பட்டு உடனே நாம் கேட்டுவிட்டோம், ஈமான் கொண்டு விட்டோம், நபியை பின்பற்றிவிட்டோம். அதனால் எங்களை மறைத்து, எங்கள் குற்றங்களை மறைத்து, எங்களுடைய குற்றங்களை அழித்து எங்களை மன்னித்து விடுவாயாக. வதவஃபனா மஅல் அப்ரார், நல்லவர்களோடு, அப்ரார் நல்லவர்கள், நல்லவர்களுடன் எங்களை மரணிக்கச் செய்வாயாக. அதாவது எங்களை நீ மரணித்ததற்கு பிறகு நல்லவர்களிலே எங்களை சேர்த்து விடுவாயாக. யார் நல்லவர்கள்? நபிமார்கள், சாலிஹீன்கள், நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அப்ரார்கள். எனவே அப்படியான நல்லவர்களுடைய சாலிஹீன்களிலே எங்களை நீ சேர்த்து விடுவாயாக. அவர்களோடு எங்களை ஆக்கி விடுவாய், அவர்களோடு எங்களை மரணிக்கச் செய்து விடுவாய், எங்களை கைப்பற்றி விடுவாயாக என்றால் அவர்களோடு எங்களை இணைத்து விடுவாயாக. சாலிஹீன்களிலே ஒருவராக எங்களை ஆக்கி விடுவாயா, நல்லவர்கள் ஒருவராக எங்களை மரணிக்கச் செய்து விடுவாயாக. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ கேட்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே பல விதமான வசீலாக்களை முன்வைக்க முடியும். இங்கே அல்லாஹு தாலாவுடைய ருபூபியாவை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே வசீலா தேடுகிறோம். அவனுடைய செயல்பாடுகளை கொண்டு ரப்பனா என்று பல விடுத்தம் சொல்லியிருக்கிறோம், 5 விடுத்தம். அதே போன்று எங்களுடைய செயலை கொண்டு, அல்லாஹ்வுடைய பண்பை கொண்டு, சிஃபாத்து, அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்தை கொண்டு நாங்கள் அல்லாஹ்விடத்திலே அதை சொல்லி வசீலா தேட முடியும். இதற்கான உதாரணம் தான் சுபஹானக் என்று இங்கே அல்லாஹ் தாலாவை நாம் தூய்மைப்படுத்தி அல்லாஹ் தாலாவுடைய ஒரு பண்பை சொல்லி புகழ்ந்து நாம் வசீலா தேடுகிறோம், துவாவிலே சேர்க்கிறோம். அதே போன்றுதான் எங்களுடைய அமலை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கின்றோம். ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டோம், அதனால் எங்களை மன்னித்து விடு என்று கேட்கிறோம். சுன்னாவிலும் நீங்கள் இதை பார்க்கலாம். எங்களுக்கு தெரியும், 3 நபர்கள் முற்காலத்திலே ஒரு குகையிலே மாட்டிக்கொள்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த நல்ல அமல்களை வைத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்போது அவர்களுடைய குகையின் வாயிலை மூடியிருந்த பாறாங்கல் அப்படியே ஒவ்வொரு துஆவுக்கும் சற்று சற்று நகர்ந்து முழுமையாக அவர்கள் வெளியேறுகின்ற விதத்திலே அது நகர்ந்து விடுகிறது. அவர்கள் கேட்டது அவர்கள் ஒவ்வொருவரும் செய்த சாலிஹான அமல். ஒருவர் தனது பெற்றோருக்கு செய்த நல்லுபகாரம், இன்னொருவர் தான் விபச்சாரத்திற்கு நெருங்கிய நேரத்திலே அதை அல்லாஹுக்கு பயந்து தவிர்ந்து கொண்டது. அவருடைய ஐஃபாவை வைத்து கேட்கிறார். ஆரம்பத்தில் ஒருவர் பிர்ருல் வாலிதைன், பெற்றோருக்கு செய்த உபகாரத்தை வைத்து கேட்கிறார். இன்னொருவர் அவருடைய வஃபா, அதாவது அவருடைய வேலை பார்த்த ஒருவர், அவர் அதற்குரிய பணத்தை, கூலியை எடுக்காமல் சென்று கூட அந்த கூலியை இவர் முதலீடு செய்து அவர் வந்த நேரத்திலே அதனால் வந்த முழு லாபத்தையும் சேர்த்து கொடுத்தார். இப்படி ஒவ்வொருவரும் அல்லாஹுக்காக என்று அவர்கள் செய்த ஒவ்வொரு அமலை வைத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்த போது அல்லாஹ் தாலா அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். நாம் செய்த நல்லமல்களை வைத்து அல்லாஹ்விடத்திலே வசீலாவாக வைத்து பிரார்த்தனை செய்ய முடியும். இங்கேயும் அதை பார்க்கிறோம். ஃபஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டோம். ஃபஆமன, உடனே நாங்கள் ஈமான் கொண்டோம். ஃபா என்பது நம் அடுத்ததாக அவர் அழைத்தார்கள், நாங்கள் ஈமான் கொண்டோம். இதை வைத்து நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க முடியும். இங்கே ஈமான் கொண்டதற்கான காரணமும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது ஆமினு பிரப்பிக்கும், அழைப்பவர் எப்படி அழைத்தார்? உங்களுடைய ரப்பை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். ஏன் ஈமான் கொண்டோம்? அவன் ரப், அவன் மனிதர்கள் ஈமான் கொள்வதற்கு தகுதியானவன். ரப், படைப்பாளன், எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரன், திட்டமிடுகின்றவன், எஜமான். இப்படியான ஒருவனைத்தான் அடியான் ஈமான் கொள்ள வேண்டும். அவன் ரப்பாக இருக்கிறான், அதனால் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். ஆமன்னா என்று சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எதையெல்லாம் ஈமான் கொள்ள வேண்டுமோ அவை அனைத்தையும் ஈமான் கொண்டோம் என்பதுதான் அதன் அர்த்தம். அல்லாஹ் சொன்ன அனைத்தையும் நாம் உண்மைப்படுத்தினோம், நம்பினோம், ஏற்றுக்கொண்டோம். இங்கே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அல்லாஹ் தாலா புகழ்ந்துரைத்திருக்கிறார்.
அவர்கள் முழுமையாக அவர்களுடைய பணியை செய்தார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிற விதத்தில் இந்த வார்த்தை பிரயோகம் அமைந்திருக்கிறது. முனாதியன் யுனாதியில் ஈமான், ஈமானுக்கு அழைக்கக்கூடிய அழைப்பாளரா. அழைத்தல் நாதா யுனாதி என்பது அரபு மொழியிலே முனாதி என்பதெல்லாம் ஒரு சத்தமிட்டு அழைப்பதை குறிக்கிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் முழுமையாக முழு முயற்சியாக பிரச்சாரத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டக்கூடியதாக விதமாக இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன என்று இப்னு தைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரிகளே, உலுல் அல்பாப் உடைய துஆ இன்னும் முடியவில்லை. அதற்கு முன்னால் இங்கே நாங்கள் இந்த துஆவிலே என்ன பார்த்தோம் என்றால், ஃபக்ஃபிர் லனா துனூபனா, எங்களுடைய பாவங்களை துனூப் மன்னிப்பாயாக. அடுத்ததாக வகஃபிர் அன்னா செய்யாத்தின், எங்களை விட்டும் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்பதுதான், அதுவும் அழித்து விடுவாயாக. கஃபர என்றால் முதல் கேட்பது மறைத்தல். பாவங்களை அல்லாஹு தாலா இம்மையிலும் மறுமையிலும் மறைக்க வேண்டும். அல்லாஹு தாலா சில நேரம் மறுமையிலே எல்லா மனிதர்களுக்கு முன்னால் சிலரை பாவங்களை இழிவுபடுத்தி விடுவார். பாவங்களை மறைத்து, குற்றங்களை மறைத்து மன்னித்து விடுவதுதான் கஃபர என்ற ஃபக்ஃபிர் என்பதிலே இருக்கிறது. குற்றம் பிடிக்காமல் இருப்பது மட்டுமல்ல, இழிவுபடுத்தாமல் இருப்பதும் கூட. கஃபிர் அன்ன செய்யாத் என்பது மேலே உள்ள சொன்னதை உறுதிப்படுத்துவதாகவும் இருக்கலாம், அல்லது மேலே சொன்னது பெரும் பாவங்களை குறிப்பதாகவும், பெரும் பாவங்களுக்கு நாங்கள் தௌபா செய்ய வேண்டும். பொதுவாக செய்யாத் என்பது பெரும் பாவம் அல்லாத ஏனைய பாவங்கள். ஏனைய பாவங்களும் ஒன்று சேர்க்கிற பொழுது அது நிறைய வரும். ஏனைய பெரும்பாவம் அல்லாத பாவங்கள் இருந்தாலும் அது எங்களுக்கு தெரியும். தௌபா இல்லாமலும் கூட சில நேரம் ஏனையவர்கள் கேட்கின்ற இஸ்திக்ஃபாரின் மூலமாக, பாவ மன்னிப்பின் மூலமாக எங்களுக்காக, அல்லது நாம் செய்கிற நன்மைகள் மூலமாக, எங்களுக்கு வருகிற சோதனைகள் மூலமாக என்றெல்லாம் பல விடயங்களால் மன்னிக்கப்படலாம். இங்கே நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்கின்றோம். நல்லடியார்களோடு எங்களை மரணிக்க செய்வாயாக என்பதை நான் கேட்பது, உடனே நீங்கள் எங்களை இப்போது மரணிக்க செய் என்பது அல்ல. நீ எங்களை கைப்பற்றுகிற பொழுது, மரணிக்க செய்கிற பொழுது நாங்கள் நல்லடியார்களாக மரணிக்க வேண்டும். மஹ்ஷரிலே, சொர்க்கத்திலே, அதே போன்று பர்ஸஹுடைய அந்த வாழ்க்கையிலே நல்ல ரூஹரோடு, நல்லடியார்களோடு நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த துஆ. தொடர்ந்து 194வது ஆயாவிலே உலுல் அல்பாபுடைய துஆ பாருங்கள். ரப்பனா, எங்கள் இரட்சகனே, வஆத்தினா மா வஅத்தனா, எங்களுக்கு நீ வாக்களித்ததை கொடுத்து விடுவாயாக. எப்படி வாக்களித்தாய்? அலா ருசுலிக்க, உன்னுடைய ரசூல்மார்கள் மூலமாக, உன்னுடைய தூதர்கள் மூலமாக எமக்கு நீ வாக்களித்ததை கொடுத்து விடுவாயாக. என்ன அல்லாஹ் தாலா எங்களுக்கு வாக்களித்திருக்கிறான்? மூமின்களுக்கு வாக்களித்திருக்கிறான். எதிரிகளுக்கு எதிராக வெற்றியை வாக்களித்திருக்கிறான். நீங்கள் சரியாக நடந்தால் நீங்கள் தான் வெற்றி அடைவீர்கள், உங்களுக்கு வெற்றி இருக்கிறது, இந்த உலகத்திலே எதிரிகள் தோல்வி அடைவார்கள் என்று வாக்களித்திருக்கிறான். அதே போன்று சாலிஹான அமல்களுக்கான கூலியை அல்லாஹ் தருவதற்கு வாக்களித்திருக்கிறான். நல்ல அமல்களுக்கான கூலியை மறுமையிலே தருவதற்கு வாக்களித்திருக்கிறான். அதை நாங்கள் கேட்கிறோம். வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா, கியாமா மறுமை நாளையிலே எங்களை நீ இழிவுபடுத்தி விடாதே. எங்களுடைய பாவங்களை மற்றவர்களுக்கு முன்னால் பகிரங்கப்படுத்தி மறுமையிலே எங்களை இழிவுபடுத்தி விடாதே. வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா இன்னக லா துஹ்லிஃபுல் மியாத், நிச்சயமாக நீ லா துஹ்லிஃபுல் மியாத், உனது வாக்கை மீறமாட்டாய், நீ வாக்கு மீறக்கூடியவன் அல்ல. நடிகார்களுக்கு நீ கொடுத்திருக்கக்கூடிய வாக்கை நிச்சயமாக நீ நிறைவேற்றுவாய். இதுதான் இந்த துஆவுடைய கடைசி பகுதி.
இப்போது ஒரு கேள்வி வரலாம். அல்லாஹு தாலா அவருடைய வாக்கை நிச்சயமாக மீறமாட்டார். வாக்கு மீறுவது என்பது அல்லாஹ்வுடைய வாக்கு மீறப்படுவது என்பது நடக்க முடியாத ஒன்று. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நிச்சயமாக அல்லாஹ் தாலா வாக்கை நிறைவேற்றுவான் என்று தெரிந்திருக்கும் பொழுது துஆ கேட்க வேண்டும்? இதற்கு பல காரணங்களை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று, துஆவுடைய நோக்கம் அல்லாஹ்விடத்திலே நாம் எமது பணிவை, அடிமைத்துவத்தை, கீழான தன்மையை வெளிப்படுத்துவது. அவனிடத்திலே நாம் இறைஞ்சி பணிவடைவது. எங்களுக்கு தெரியும், நிச்சயமாகவே நடக்கின்ற விடயங்களிலே துஆ கேட்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக கால ரப்பி ரப்பிஹ்கும் பில் ஹக், உன்னுடைய ரப்பே நீ சத்தியத்தை கொண்டு தீர்ப்பளிப்பாயாக. இது நிச்சயமாக அல்லாஹ் சத்தியத்தை கொண்டு தான் தீர்ப்பளிப்பார். அதே போன்று அது சூரத்துல் அம்பியாவுடைய 32வது ஆயம், காஃபிருடைய 6வது ஆயம், ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு வத்தபஉ சபீலக், தௌபா செய்து உன்னுடைய பாதையை பின்பற்றியவர்களுக்கு நீ மன்னிப்பாயாக, மக்ஃபிராவை கொடுப்பாயாக என்று கேட்கப்படுகிறது. அல்லாஹ் நிச்சயமாக அதை கொடுப்பார். ஆனால் இங்கே துஆ கேட்பதன் மூலமாக அந்த செயல் கிடைக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்றால் என்னுடைய நாட்டம் அந்த அல்லாஹ்விடத்திலே நாம் நமது அடிமைத்துவத்தை, பணிவை வெளிப்படுத்துவது. இது ஒன்று. இரண்டாவது, அல்லாஹு தாலாவுடைய வாக்கு நிறைவேறும். யாருக்கு? யார் இறையச்சத்தோடு நடக்கின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த உம்மாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அதனை அடைவார்களா என்றால் இல்லை. நிச்சயமாக பாவிகள் தண்டிக்கப்படுவார்கள். இப்போ நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கிறோம் என்றால், வஆத்தினா மா வஅத்தனா, எங்களுக்கு வாக்களித்ததை நீ கொடுப்பாயாக என்றால், அந்த வாக்களித்ததை கொடுப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சாலிஹான அமல் செய்ய வேண்டும். எனவே அதற்கான தௌஃபீகை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். நாம் தண்டிக்கப்படுகின்ற பாவங்களை செய்வதிலிருந்து பாதுகாப்பை இங்கே நாங்கள் கேட்கிறோம். எமக்கு வாக்களித்ததை நீ கொடுப்பாயாக என்றால், அல்லாஹு தாலா எங்களுக்கு நல்லமல்கள் செய்வதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். பாவங்களில் இருந்து தவிர்த்து கொள்வதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். என இங்கே அல்லாஹு தாலா வாக்கு மீறுவான் என்கிற பயம் கிடையாது. அல்லாஹு தாலா வாக்கை நிறைவேற்றுவான். யாருக்கு நிறைவேற்றுவான்? அந்த பண்பை கொண்டவர்களுக்கு. எனவே ஒரு மனிதன் அவனுடைய நிலைமை கடைசி நேரத்திலே மாறலாம். ஒருவர் நல்லவராக இருக்கலாம், சாலிஹான ஒரு தொடராக. பிறகு அவர் மோசமான மரணம், சூல் ஹாத்திமாவை அவர் அடையலாம், பாவத்தின் பக்கம் போகலாம். அவர் தொடர்ந்து நல்ல அமலிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் அது அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும். சாலிஹான அமல்களுக்கு, சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அமல்களுக்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்துவிடு என்பது இதனுடைய அர்த்தம் என்றும் புரியலாம். இன்னொன்று, அல்லாஹ் வாக்களித்ததை நாங்கள் கேட்கிறோம். அல்லாஹ் தாலா வாக்களித்தது உலகத்திலும் இருக்கிறது. எதிரிகளுக்கு எதிராக, எதிரிகள் இஸ்லாத்தை, முஸ்லீம்களை கொடுமைப்படுத்துகிற எதிரிகளுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே நாங்கள் வெற்றியை அல்லாஹ் தாலா வாக்களித்திருக்கிறோம் மூமின்களுக்கு. எனவே அதனை நாங்கள் அவசரமாக கேட்கின்றோம். ஆத்தினா மா வஅத்தனா, அல்லாஹ் தாலா இடத்திலே அந்த வெற்றி விரைவாக வர வேண்டும் என்று கேட்பதும் இதிலே என்ன செய்யும்? அடங்கும். இந்த ஆயாக்களிலே அல்லாஹ் தாலா துஆ கேட்கின்ற முறையை அடியார்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றான். இன்னக லா துஹ்லிஃபுல் மிஆத், நிச்சயமாக நீ வாக்குறுதியை மீறமாட்டாய். அதாவது நீ வாக்குறுதி மீறமாட்டாய், உன்னுடைய அடியார்களுக்கு கொடுத்த வாக்கை நீ நிறைவேற்றுவாய் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்பதுதான் அதன் அர்த்தம். எனவே அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்ன அடிப்படையிலே அடியார்கள் நடந்து கொள்கிற பொழுது, அதற்கு அவர்கள் தௌஃபீக் செய்யப்படுகிற பொழுது, நிச்சயமாக நீ அவர்களுக்கு வாக்களித்ததை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறாய். இப்போது 195வது ஆயாவை பாருங்கள். அல்லாஹு தாலாக்கு முன்னால் உள்ள ஆயாக்களிலே உலுல் அல்பாப்களை பற்றி சொன்னான். அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்கள். அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன். அதே மாதிரி அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி
யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த். பிறகு அவர்கள் அல்லாஹ்வை புகழக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொன்னார். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலன் சுப்ஹானக். அல்லாஹ்வை புகழ்ந்துவிட்டு என்ன செய்தார்கள்? அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். ஃபகினா அஸாபன்னார். கடைசி வரையிலே இன்னக லா துஃப்லிஹுல் மிஆத் வரையிலே உள்ள துஆ. பிறகு அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? இந்த துஆவுக்கு, அவர்களுடைய துஆவுக்கு அல்லாஹ் தஆலா பதிலளித்து விட்டான் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும். அவர்களுடைய ரப் அவர்களுக்கு பதிலளித்து விட்டான். யார் துஆ கேட்டார்களோ அந்த உலுல் அல்பாப்களுக்கு அல்லாஹ் தஆலா பதிலளித்து விட்டான். ஸ்தஜாப என்பது ஒன்றை ஏற்றுக்கொண்டு பதிலளிப்பது, அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவது. அஜாப என்றால் சில நேரம் அல்லாஹ் பதிலளித்தான், நிறைவேற்றி பதிலளிக்க முடியாது என்று சொல்லி மறுத்து பதிலளிக்க முடியும். இஸ்தஜாப என்பது அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பதில் சொல்வது, அழைப்பை ஏற்று அதற்கு அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவது. ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும். அவர்களுடைய ரப் அவர்களுக்கு பதிலளித்தான். என்ன பதிலளித்தான்? அன்னி லா உதிஉ அமல ஆமிலின் மின்கும். உங்களில் எந்த ஒரு ஆமிலுடைய, எந்த ஒரு அமல் செய்யக்கூடியவருடைய அமலையும் நான் வீணாக்க மாட்டேன் என்று அவர்களுக்கு பதிலளித்தார். இங்கே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? உங்களுடைய அமல் உங்களுக்கு பாதுகாக்கப்படும். நீங்கள் செய்கிற அமல் அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அது அது உங்களுக்கு வீணாக போகாது. உலுல் அல்பாப் மட்டுமல்ல, யார் அமல் செய்தாலும் அந்த அமல் வீணாக்கப்பட மாட்டாது. அதற்குரிய கூலியை அல்லாஹ் கொடுப்பான். மின் தக்கரின் அவ் உன்சா. ஆணாக இருந்தாலும் அல்லது பெண்ணாக இருந்தாலும். சில நேரம் ஆண்களுக்கு மட்டும்தான் என்று சிலர் நினைக்கலாம். ஆமில் அன்பாலே பயன்படுத்தப்பட்டாலும் இங்கே ஆண்கள் மட்டுமல்ல, மின் தக்கரின் வ உன்சா. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாருக்கும் அவருடைய அமல் வீணாக்கப்பட மாட்டாது. பஅதுக்கும் மின் பஅத். உங்களில் சிலரிலிருந்து இருக்கிறீர்கள். அதாவது ஆண்கள் பெண்கள், உங்கள் இருவருக்கும் இடையிலே வித்தியாசம் கிடையாது. ஆண்களும் பெண்களும் அவர்களுக்கு சரிசமமாக அவர்களுடைய கூலி கொடுக்கப்படும். யார் அமல் செய்கிறார்களோ அவர்கள் கொடுக்கப்படும். பாதுக்கும் மின் பாத். உங்களில் சிலரிலிருந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலே கூலி கொடுப்பதிலே, பதிலளிப்பதிலே அல்லாஹு தஆலா எந்த ஒரு வித்தியாசமும் காட்ட மாட்டான். யார் சரியை இஸ்லாத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்குரிய கூலி நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும். லா உதய, நான் வீணாக்க மாட்டேன் என்பது அல்லாஹ்விடமிருந்து இது மாதிரியான ஒரு செயல் நடக்க முடியாது. இது மோசமானது, வீணாக்குவது. ஒருவர் நன்மை செய்தால் அவருக்குரிய நன்மை நிச்சயமாக கொடுக்கப்படும் என்பதை உணர்த்துகிற அந்த வார்த்தை. நன்மை கொடுக்காமல் இருப்பது அது வீணாக்குகின்ற ஒரு செயல். அது அசிங்கமானது. அல்லாஹ்விடமிருந்து அது வெளிப்பட முடியாது. அல்லாஹ் தஆலா இங்கே சொல்வதை பாருங்கள். அவர்களுடைய ரப்பு அவர்களுக்கு பதிலளித்தான், நான் உங்களில் எவருடைய அமலையும், அமல் செய்யக்கூடியவருடைய அமலையும் வீணாக்குவதில்லை. அவர்களுடைய ரப் அவர்களுக்கு பதிலளித்தான், அவர்களில் எவருடைய அமல் செய்யக்கூடியவருடைய அமலையும் அவன் வீணாக்க மாட்டான் என்று சொல்லவில்லை. இங்கே திரும்ப நான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நான் உங்களில். இங்கே அல்லாஹ் தஆலா தன்னிலையாகவும் அதே போன்று அந்த மக்களை முன்னிலைப்படுத்தியும் பேசுகிறான். இங்கே துஆ கேட்பவர்களை அல்லாஹ் தஆலா அவனாகவே திரும்ப பேசி, அதாவது படர்க்கையிலே சொல்லாமல் முன்னிலையிலே சொல்லி என்ன செய்கிறான்? அவர்களை சிறப்பித்திருக்கிறான். அல்லாஹு தாலாவுடைய பதில், அல்லாஹு தாலாவுடைய அவர்களுடைய துஆவுக்கான ஏற்றுக்கொள்ளல் நேரடியாகவே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொல்கிறான். அதற்கான காரணத்தையும் சொல்கிறான். ஆமீன். அதற்கான காரணம் என்ன? அவர்கள் செய்த அமல்கள். அவர்கள் துஆ கேட்டார்கள், ஆனால் வெறும் துஆ அல்ல, அவர்கள் அமல் செய்தார்கள். அந்த அமல் செய்துவிட்டு துஆ கேட்டார்கள். அந்த துஆ, அந்த அமல் தான் காரணம் உங்களுடைய நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு. உங்களுடைய இவருடைய அமல் செய்யக்கூடியவருடைய அமலையும் வீணாக்குவதில்லை, நான் வீணாக்க மாட்டேன். அதே போன்று இங்கு உலுல் அல்பாபுக்கு மட்டும் பதில் சொல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொதுவாகவே சொல்கிறான்.
யார் அமல் செய்தாலும் எந்தவருடைய அமலும் என்ன செய்யாது, வீணாகாது என்கிற பொதுவான வார்த்தையை பயன்படுத்துகிறார். எனவே ஒருவர் செய்கிற அமல் தான் அவர் வெற்றி பெறுவதற்கு, சொர்க்கத்திலே அவருக்கு வாக்களிக்கப்பட்டது கிடைப்பதற்கு காரணமாக இருக்கும். தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபல்லதீன ஹாஜரு, அதாவது சில அமல்களை அல்லாஹ் தாலா சுட்டி காட்டுகிறான். யார் ஹிஜ்ரா செய்து, அதாவது குஃபுர் செய்யக்கூடியவர்களிடமிருந்து ஈமான் உள்ள இடத்துக்கு, அமல் செய்ய முடியுமான ஒரு இடத்துக்கு சென்றார்களோ, ஹிஜ்ரா செய்தார்களோ, நாடு துறந்து ஊரு துறந்து என்ன செய்தார்கள், அல்லாஹுவை வணங்குவதற்காக அல்லாஹுடைய பூமியிலே வேறு இடத்துக்கு ஹிஜ்ரா செய்தவர்களோ, யார் ஹிஜ்ரா செய்தார்களோ, வஉஹ்ரிஜூ மின் தியாரிஹிம், அவர்களுடைய ஊர்களிலிருந்து, வீடுகளிலிருந்து, நாடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டார்களோ, வாழ்விடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டார்களோ, வஊது ஃபி சபீலி, என்னுடைய பாதையிலே நோவினை செய்யப்பட்டார்களோ, முஷ்ரிக்குகளால், பாவிகளால் என்ன செய்யப்பட்டார்கள், ஊரிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள், அவர்களுடைய வாழ்விடங்களிலிருந்து துரத்தப்பட்டார்கள், நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டார்கள், அல்லது அவர்களாகவே அங்கிருந்து வெளியேறுவதற்கு வேண்டியிருந்தது. அதே போன்று என்னுடைய பாதையிலே அவர்கள் ஈமான் கொண்டதற்காக, என்னுடைய பாதையில் என்றால் அல்லாஹ்வை ஈமான் கொண்டதற்காக, இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதற்காக நோவினை செய்யப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். இப்படியானவர்கள் வகாத்தலு, இன்னும் போர் செய்தார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுடைய வார்த்தை உயர்த்துவதற்காக, இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக போர் செய்தார்கள். வகூத்திலு, இன்னும் போரிலே கொலை செய்யப்பட்டார்கள். அதிகமான நபித்தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே போர் மதீனாவிலே கடமையாக்கப்பட்டது. எங்களுக்கு தெரியும், மக்காவில் கடமையாக்கப்படவில்லை. மதீனாவிலே கடமையாக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியில் தலைவராக இருந்தார்கள். அந்த நாட்டிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து போராடினார்கள். இப்படி போராடியவர்கள், போராடி கொலை செய்யப்பட்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் ல உகஃபிரன்ன அன்ஹும் ஸய்யிஆத்தி, அவர்களுடைய பாவங்களை நான் அவர்களுக்காக, அவர்களை விட்டும் நான் மன்னித்து விடுகிறேன், அழித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வல உத்கிலன்னஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களுடைய பாவங்களை எதற்கு அழிப்பேன், அவர்கள் ஹிஜ்ரா செய்தார்கள், ஜிஹாத் செய்தார்கள், இதனால் அவர்களுடைய பாவங்களை அழிப்பேன். வல உத்கிலன்னஹும் ஜன்னாத்தின், அவர்களை நான் சுவனச்சோலைகளிலே நுழைவிப்பேன், தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த சுவனச்சோலைகளுக்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இது எதற்கு, இது சவாபன் மின் இந்தில்லா, எப்படிப்பட்டது இது, சவாபன் மின் இந்தில்லா, அல்லாஹ்விடமிருந்து கூலியாக, அல்லாஹ்விடமிருந்து கூலியாக இது கொடுக்கப்படும். எதற்கு கூலி, அவர்கள் செய்த நல்லமல்களுக்காக, அவர்கள் சோதிக்கப்பட்டதற்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே. வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுஸ் ஸவாப், அல்லாஹ்விடமே நற்கூலி, அழகான கூலி இருக்கிறது. அல்லாஹ்விடமே அழகான கூலி இருக்கிறது. யார் சாலிஹான அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே அழகான கூலி இருக்கிறது. எந்த ஒரு கண்ணும் பார்த்திராத, எந்த ஒரு காதும் கேட்டிராத, எந்த ஒரு உள்ளத்திலும் உதித்திராத மிக சிறந்த அழகான கூலியை அல்லாஹ் தஆலா நல்லடியார்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், மின் இந்தில்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து, அதாவது கொடுப்பவன் யார், மாபெரும் கொடை வல்லன், மிக மகத்தானவன். எனவே அந்த கொடுக்கப்படுகிற கொடையும் கூலியும் எப்படி இருக்கும், மகத்தானதாக இருக்கும் என்பதை சுட்டி காட்டுகிற விதத்திலே மின் இந்தில்லா, அல்லாஹுவிடம் இருந்து கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கூலி அது கொடுப்பவரை வைத்து வித்தியாசப்படும். எனவே இங்கே கொடுப்பவன் யார், அல்லாஹ், மகத்தானவன், கொடை வல்லன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நல்ல அமல்கள் செய்யக்கூடிய சாலிஹான நல்லடியார்களாக ஆக்குவானாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.